ஸ்டூடியோ டிஸ்கஷன். ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, ஆத்மநிலை தகவல் தான். ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிறனால நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒவ்வொரு நூலாக சால்வ் பண்ணி அதுக்கு விளக்கம் சொல்லி அதை ஒவ்வொன்றா சரி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறதுன்றது நிறைய காலதாமதம் ஏற்படும். ஓகே, அதனால் நம்ம நிறையா விஷயத்த சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஓரளவு ஃபீல்டு ஒர்க் செய்யணும். அதாவது நேரில் போகணும், சந்திக்கணும். கேஷ் அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, அந்த வகையில் சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு ரெடியாக இருக்குது. அந்த வீடு சில முரண்பாடான ஒரு நிலையில் கட்டப்பட்டிருக்கு. அதை வந்துட்டு வேறு யாரும் அக்சஸ் பண்ணுறதுன்றது சிரமம். இப்போ நான் தான் கவர்மெண்ட் அப்படின்றனால ஓகே அப்படின்ற மாதிரி கான்செப்ட்டு. ஆனாலும் யதார்த்த ரீதியாக நல்ல விஷயந்தான். ஆனால் கேஷ் தேவைப்படுது. ஒரு 7 கோடி ரூபா 7.5 லட்சம் கேஷ் தேவைப்படுது. அப்போ தான் அந்த வீடு கிடைக்கும். வீடு கிடைக்கிறப்ப தான் அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட் வருவாங்க. அப்போ தான் நிறையா கெமிஸ்ட்ரி அப்படின்றது மேட்ச் ஆகும். கெமிஸ்ட்ரி நமக்கு மேட்ச் ஆனால் தான் மூவி புக் பண்ண முடியும். மூவி புக் பண்ணால் தான் அடுத்துக்கப்புறம் படப்பிடிப்பு அப்படின்றதே ஆரம்பிக்கிறதுன்றது தோதாகும். ஓகே, கெமிஸ்ட்ரி லெவல் உடஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப சிரமம். ஓகே, ஆனால் அந்த ஆத்மாவோட பதத்துக்கே நம்ம போகணும். ஓகே, ஆனால் நடக்கக்கூடிய நிகழ்வால் என்னோடய கெமிஸ்ட்ரிலாம் பயங்கரமாக உடஞ்சி போயிடுது. ஓகே, ஏன் அப்படின்னா எங்கள் ஃபேமிலி ஒரு வறுமையான ஒரு ஃபேமிலி. எங்கள் அப்பா அம்மா படிக்கலை, பாவம் அறியாமல் அதிகம். இவங்கெல்லாம் சேர்த்து ஒருத்தரை ஸ்பான்சர் பண்ணாங்க. அவன் தான் என்னோடய பிரதர் கண்ணன். இப்போ அவன் வந்துட்டு இன்னொருத்தர்கிட்ட லாக் ஆகியிருக்கான். எல்லாம் பகல் பொழுது, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நைட் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பொழுது விடியும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், நைட் ஆகிடும். இப்படியே காலம் போயிடும். அவன் சம்பாதிக்கிறது அவன் செலவுக்கே பத்தாது. அப்புறம் ஆனால் இதோ வகையில் தோது பார்த்துக்குவான். இதை அவன் சொன்னாலும் புரிய வைக்க முடியாது. இப்போ அவன் இருக்கக்கூடிய நிலைமைக்கு அவனா ஒரு டேலண்ட் எடுத்து, சரி நம்ம ஆல்ரெடி வெப் டிசைனர் தான் ஒர்க் பண்ணோம், மறுபடியும் நம்ம ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம், நம்மளே லேர்ன் பண்ணலாம், நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நினைக்க மாட்டான். இருக்கிற வசதியே போதும், இருக்கிற சூழ்நிலையே போதும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வாழ்ந்துக்க வேண்டியது தான். அப்படியே போயிட வேண்டியது தான். நான் ஏதோ தோது பார்த்தா வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்குவான். அவ்வளோதான் கான்செப்ட். அதனால் இருந்த ஸ்பான்சரும் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, வெறும் டோபமைனும் கலவையெல்லாம் வச்சுக்கிட்டு என்னங்க பண்ணுறது? ஓகே, ரியாலிட்டியாக ஒரு குழந்த பிறந்தா கூட அதுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது, ஸ்கூலுக்கு அனுப்பணும், காலேஜுக்கு அனுப்பணும். பொண்ணாக இருந்துச்சு அப்படின்னா நகையை சேர்த்து வைக்கணும். எவ்வளவோ செலவு இருக்குது. ஓகே, அந்த காலத்தில் ஆதிவாசியை காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது எந்த செலவும் கிடையாது. சாப்பாடு இருக்கா, தங்கறதுக்கு இடம் இருக்கா, நல்ல ஒரு உறவு முறை இருக்கா, அவ்வளோதான் கான்செப்ட். பாதுகாப்பு இருக்கா, அவ்வளோதான். ஆனால் சொசைட்டி அப்படின்றப்போ நிறைய விஷயம் தேவைப்படுது. ஓகே, அதனால் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வறுமையில் இருக்குது. அதனால் எனக்கு சரியான சாப்பாடு அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. அரிசி இருக்குது, அது ஒரு கார்போஹைட்ரேட்டு தான். ஓகே, சரியான ப்ரோட்டீனு, மினரல்ஸு, விட்டமின்ஸு, நியூட்ரிஷன்லாம் நிறைய தேவைப்படுது. அப்படின்றப்போ கேஷ் தேவைப்படுது. இப்போ இந்த 15 நாள் அமாவாசை, 15 நாள் பௌர்ணமி அப்படின்ற ஒரு கான்செப்டில் அந்த தேய்பிறை டைமெல்லாம் ரொம்பவே நான் டேமேஜ் ஆகிடுறேன். இதுக்காக நான் ஒவ்வொரு டைமும் சவுதிக்காக தான் வேலை செய்யணும். தினந்தோறும் சவுதிக்காக நான் காசு கொடுத்துக்கு அவன் அந்த நாட்டை தோது பார்த்தா தான் எனக்கு ஓரளவு தோதாகும். அதனால் இந்த 15 நாள் கடக்கிறதுன்றது எனக்கு மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. அதில் இந்த இஎம்ஐ கான்செப்ட் இருக்குது, ஊருப்பட்ட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஒவ்வொரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஊருப்பட்ட காசு செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த யூடியூப்லலாம் எப்போ சம்பாதிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. நானே ஒரு ஆப்பு ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஆப்பை ரெடி பண்ணுறது எப்படி சாத்தியமாகுன்றதுன்னு ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதனால் இவ்வளோ போராட்டம் இருக்குது. இந்த போராட்டத்தையெல்லாம் கடந்து போனால் தான் அடுத்த விஷயம் தோதாகும். ஓகே, சரி, இப்போதைக்கு என்ன தீர்வு அப்படின்னா, தினந்தோறும் சவுதி ஓரளவு நம்ம தோது பார்க்கணும். அப்போ தான் எனக்கு நிறைய விஷயம் தோதாகும். ஓகே, அடுத்து மூவி புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் பொறுமையாக புக் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு நாள் டைட்டில் சொல்லலான்னு இருக்கேன், அடுத்து ஒரு நாள் ஆக்ட்ரஸ் யாருன்னு சொல்லலான்னு இருக்கேன், அடுத்து ஒரு நாள் பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்லலான்னு இருக்கேன், அடுத்து மியூசிக் டைரக்டரு. இந்த மாதிரி தான் பொறுமையாக மூவ் பண்ணேன் அப்படின்னா ஓரளவு எனக்கு புக் பண்ணுறது தோதாகும். அட்டன் டைமில் புக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப சிரமம். ஏன்னா அதுக்கு ஊருப்பட்ட வார்மப் தேவை. ஓகே, அந்த அளவுக்கு நான் ரெடி ஆகணும் அப்படின்னா எனக்கு நிறைய கேஷ் தேவை. அதனால் ரொம்ப சிரமம். அதனால் ஓரளவு பதமாக போகிறதுன்றது தான் சரி. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடியோவும் இப்போ ஓரளவு
தோதாக தான் இருக்காங்க. ஏன்னா சோப்பனாங்கி துரத்தி விட்டாச்சு. இதுக்கு மேலே ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் எரர் கிடையாது. ஓகே, ஆக்டர் ரஜினிகாந்த் அவரும் ஓரளவு ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் அவரும் எரர் ஏற்படுத்த மாட்டாங்க. அவ்வளோதான். இவங்க 2 பேரும் விலகினதுனால ஆக்டர் விஜய் அவரும் விலகிட்டாப்படி. அவ்வளோதான். இதுக்கு மேலே ஸ்டூடியோவானது சுமூகமாக இருக்கும். இனிமேல் ஒவ்வொன்றா தோது பார்த்துக்கலாம். அதனால் அவசரப்படாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நேரில் வாங்க, கேஷ் கொடுங்க. அப்போ தான் தோதாகும். ஓகே. அடுத்து சினிமா அப்படின்ற ஒரு தொழில் ஓகே தான். ஆனால் அதுக்கு நமக்கு நிறையா ஸ்பான்சரான ஒரு நிலையில் கேஷ் தேவைப்படுது. அப்படின்றனால நம்ம தோதாகிறப்ப அந்த வேலையை பார்க்கலாம். மற்றபடி நம்ம அதர் வேலையும் கொஞ்சம் தோது பார்க்கணும். இருக்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன மற்ற வேலையெல்லாம் ஏதாவது தோதாகுமான்றப்போ அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி அதில் கொஞ்சம் ட்ரைனிங் ஆகணும். அது சம்மந்தமான ஒரு செயல்பாடு அப்படின்றது தான் நமக்கு ரியாலிட்டியான கேஷ் அப்படின்றதுக்கான ஒரு தோதாக இருக்கும். ஓகே. ஏன்னா ஒரே தொழில் அப்படின்றது காசு இருந்தால் ஒன்றும் தெரிவிக்காது, அலுவலகம் இருந்தால் ஒன்றும் தெரிவிக்காது, நேரில் வந்தால் ஒன்றும் தெரிவிக்காது. சும்மா ஆன்லைனில் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஏதோ ஒரு வகையில் தோது பார்க்குறன்றப்போ நமக்கு எரர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. அதனால் நமக்கு நிறையா விஷயம் தோதாகிறப்ப தான் நல்லது. ஓகே. சரி, அடுத்த தகவல். அப்ராட் கண்ட்ரீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஓகே. ஆனால் யதார்த்த ரீதியாக உள்ளூர்லேயே வேலை பார்த்துக்கலாம், நம்ம நாட்டையே தோது பார்த்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் சரிதான். ஆனால் இருந்தாலும் காசு இருந்தால் ஒன்றும் தெரிவிக்காது. நானே வெளிநாட்டில் சம்பாரித்து தான் இங்கே கொண்டு வரேன். அங்கே வேலை செய்யலைன்னா எனக்கு காசு தர மாட்டாங்க. இந்த எண்டர் ஒர்க் அப்படின்றதே வெளிநாட்டு காசு தான். அதனால் என்னோடய காசு எல்லாமே பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் தான் இருக்குது. கம்பெனி எல்லாமே வெளிநாட்டில் தான் இருக்குது. அதனால் அங்கே நான் வேலை செஞ்சால் தான் எனக்கு காசு கொடுப்பாங்க. ஓகே. எனக்கு ஒரு தனித்துவமான ஒரு விதிவிலக்கு இருக்கிறனால ஓரளவு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் ஒரு சில டைமில் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலை அமைஞ்சிருது. அதனால் அந்த மாதிரிலாம் அமையாமல் என்னோடய வேலையே வெளிநாட்டில் தான் இருக்குது. அதனால் அங்கே தான் நான் வேலை பார்க்கணும். ஓகே. அதனால் சும்மா பப்ளிசிட்டி ட்ரெண்டு ஏதாவது கேஷ் கிடைக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னோடய நேரத்தை பயன்படுத்துறதுன்றது சரி கிடையாது. ஓகே. அதனால் என்னோடய வேலை எங்கேயோ அங்கே தான் நான் வேலை செஞ்சால் தான் எனக்கு நிறைய விஷயம் தோதாகும். அங்கே சம்பாரித்து கொண்டு வந்த காசு தான் நான் ரிலையன்ஸ் என்டர்டைன்மெண்ட்டுக்கு தோதாகிற மாதிரி காசு கொடுத்து அந்த காசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் மூவிஸ் புக் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் அப்ராட் கண்ட்ரீஸில் தான் எனக்கு நிறையா விஷயம் தோதாகும். ஓகே. அதனால் பொறுமையாக காத்துருங்க. ஓகே.